என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். உங்க பிரார்த்தனைகள் எல்லாம் அனுப்பி வைங்க. கண்டிப்பா கீழ வர வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்பி வைங்க சாய்ராம். உங்களுக்காக நாங்க தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம். அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இன்னைக்கு வியாழக்கிழமைன்றத காலையிலேயே எனக்கு ஒரு நல்ல செய்தி அப்பா சொன்னாரு. உண்மையிலே பெரிய சந்தோஷமாக இருக்கு. காரணம் என்னன்னா சாய்ராம், காலையில நான் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த ஒரு ஃபோன் வருது. ஒரு சாய் சகோதரி. அதுவும் இன்னைக்கு, இப்ப நடந்த சம்பவம். ஒரு 5:30 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. நான் எடுத்து பேசினேன். ஒரு சாய் சகோதரி பேசுனாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க சொன்ன விஷயம் தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சாயண்ணா, உங்களுக்கும் நம்முடைய துவாரகமாய் ஆலயத்தில இருக்கிற அந்த குழந்தைகளுக்கும், பாபாவுக்கும் பெரிய நன்றி சாயண்ணா. அ கடந்த 6 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு பல மன வருத்தத்துல இருந்தேன். உங்ககிட்ட சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா நீங்க எனக்காக பிரார்த்தனை பண்றேன்னு இருந்தீங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த சகோதரி பேசியிருந்தாங்க. 6 மாசமா நான் உங்க கூட சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவேன். சாயனா, இந்த வாரி எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். நீங்களும் கண்டிப்பா பொறக்கும். நீங்க கவலைப்படாதீங்க சாயனான்னு சொல்லி எனக்கு ஆறுதலா சொல்லுவீங்க. நானும் என்னடா 6 மாசம் ஆயிடுச்சே! ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இருந்தேன். இன்னும் குழந்தை பொறக்குமா? இருக்காதா? ஏற்கனவே மன உளைச்சல்ல இருக்கிறோமேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். பாபா பெரிய அதிசயத்த செஞ்சாரு சார் உண்மையிலே. எனக்கு டேட் தள்ளி போயிருந்தது. நான் ரொம்ப இருந்தாலும் எனக்கு இந்த மாரி டேட் தள்ளி போகும். சில நேரங்கள்ல அது இல்லன்னு போய் டெஸ்ட் பண்ணா எங்களுக்கு இருக்காது. டேட் தள்ளி போயிருந்ததுனால, நானும் சரி, இப்ப நம்ம எப்பயும் செக் பண்ண வேண்டாம். பொறுமையா பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்கள விட்டுட்டு, நேத்து அவங்க டாக்டர் கிட்ட போய் பார்த்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதிலேயே உங்களுக்கு இப்ப நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இல்லாம இருக்கு. டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லி டாக்டர் கிட்ட நேத்து ஈவினிங் போனாங்களாம். டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களாம். பேபி உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். அ கண்டிப்பா உங்ககிட்ட அத சொல்லணும் சார். அதோட இன்னொரு சின்ன விஷயத்த நீங்க எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏன்னா 6 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கரு உண்டாகி இருக்கிறதுனால, நீங்க தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த கரு நல்லபடியா வளர்ச்சி அடைஞ்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த குழந்தை பிரசவம் ஆகுற வரைக்கும் அப்பா எங்க கூட இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கங்கன்னாங்க. கண்டிப்பாக அந்த சகோதரிக்கு பாபா அந்த கரு கொடுத்திருக்கிறாரு. அது நல்லபடியா வளர்ச்சி அடைஞ்சு, அது குழந்தை பொறக்கிற வரைக்கும் அப்பா கூட இருந்து பிரசவம் பார்ப்பார். அது 100% நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாம எப்பயுமே அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம். 6 வருஷத்துக்கு அப்புறமா அந்த ஒரு மகிழ்ச்சியான அந்த அந்த அவங்க பேசும்போதே அந்த மகிழ்ச்சி நமக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோகமா பேசுவாங்க. இப்ப மகிழ்ச்சியா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் அவங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னு சொல்லி நான் பாபா கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன் இத சொல்றேன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருந்தா, அவங்க 6 மாசமா நம்மகிட்ட சொல்றாங்க. அவங்க முதல்ல பாபா என்ன பண்ணுவார்ன்னா, அந்த குழந்தை உருவாக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பைய சரி பண்ணணும். அவங்க உடம்ப தெம்பு பண்ணணும். இது எல்லாம் உருவாக்கி குடுத்து, அந்த ஆரோக்கியமான குழந்தைய அப்பா குடுப்பார். அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாம ரொம்ப ரொம்ப சில பேர் வருவாங்க. ஏன்னா எனக்கு குழந்தை பாக்கியம்னா 2 மாசத்துக்கு அப்புறம் அ நம்ம கூட ஃபோனே பண்ண மாட்டாங்க. அதோட அவங்க போயிடுவாங்க. ஏன்னா குழந்தை அடுத்தது எங்கேயாவது போவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, மந்திரமா ஏதோ ஒண்ணு நடக்கும். இந்த பொறுமை இல்ல மக்கள்கிட்ட. முதல்ல பொறுமை, நம்பிக்கை. பாபா நம்மகிட்ட எதிர்பார்க்கிற 2 நாணயத்த. பொறுமை, நம்பிக்கை. நாம பொறுமையாக இருக்கும்போது, நமக்கு நல்ல விஷயத்த அப்பா செய்வார். அத மட்டும் மனசுல நெனச்சுக்கங்க. பொறுமை இருந்தா நாம் அனைத்தையும் பெறலாம். இந்த சகோதரி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா நம்ம கூட பிரார்த்தனையில இருந்து, இன்னைக்கு 6 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு குழந்தை பாக்கியத்த அப்பா குடுத்திருக்கிறார்ன்னா, கண்டிப்பா ஆரோக்கியமான அந்த குழந்தையத்த உருவாக்கி இருப்பார். நாம எல்லாருமே இதேபோல குழந்தை பாக்கியம் இல்லாத அனைத்து தம்பதிகளுக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். அந்த குழந்தை பாக்கியம் உடனே அவங்களுக்கு கிடைச்சு, அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம் சாய்ராம். உண்மையிலேயே குழந்தை பாக்கியத்த கே குழந்தை வரம் கொடுப்பதில பாபாவ மிஞ்சினது யாரும் இல்ல. ஏன்னா எல்லாருக்கும் பாபா குழந்தை பாக்கியத்த கொடுத்து சந்தோஷத்த அனுபவிச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே அது அந்த சந்தோஷத்த வார்த்தையில சொல்ல முடியாது. அத அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எனவே இதைப்போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் யாராவது இருந்தா, நீங்களும் உங்களுடைய பெயர், கணவர் பெயர்லாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல வைங்க. தொடர்ந்து நாம அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம் சாய்ராம். அதேபோல வருகின்ற அக்டோபர் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, பாபாவோட மகா சமாதி தினத்த நம்ம துவாரகமய ஆலயத்தில மிக சிறப்பாக கொண்டாட போறோம். கண்டிப்பா வாங்க. குழந்தைகளுக்காக நாம சிறப்பான பல ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான வீடியோ அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். நீங்க எல்லாரும் கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பிக்கும்படி அப்பா கிட்ட தாழ்மையோட கேட்டுக்கிறேன் சாய்ராம். ஓம் சாய்ராம்.